எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் அத்தை. நம்ம ஒரே ரத்தம்டா. நம்ம எப்படி வேற போக முடியும்? ஒரே ரத்தம் ஒரே இது. அண்ணன் பொண்ணாச்சு, நான் விட்டு கொடுக்க முடியுமா? நான் வந்து உங்களோட முகத்துக்காக தான் பாக்குறேன். இல்ல அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன் நான். அத்தை நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அட தத்தியம் பிடிச்ச போக வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? மேல ஒன்றும் கோவம் போகலையா? வாமா, கோவம் வேணாம். பூ வச்சுக்கவா, பூ வாங்கிட்டு வந்துக்கிறேன் பாரு. பூ வை. பூவெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அத்தை. பரவாயில்ல, பூவெல்லாம் வேணான்னு சொல்லக்கூடாது. கோவப்படாம என்ன பண்ணுவாங்க? என்ன கோவம்? கோவம்லாம் வரக்கூடாது. எனக்கு வேணாம் அத்தை. பூ வச்சுக்குமா. நான் அதெல்லாம் பூவை போய் வேணான்னு சொல்லக்கூடாது. உங்க பொண்ணு அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. ஏன் பொண்ணு பேசுது? அத்தை வேணாம் அத்தை. இல்லை, பூ வை. பூ போய் வேணான்னு கூடாது. என்னம்மா பூ? உங்க அப்பாவுக்கு வர மாதிரியே உனக்கு பசு பசுன்னு கோவம் வருது உனக்கு. பின்ன வராதா? பின்ன போய் எப்படி கோச்சிக்கிற நீ? எப்படி பேசினா தெரியுமா உன் பொண்ணு? நீ என்ன பேசியிருக்கிற? என்ன பேசுனா நானு? நீ என்ன வண்டியெல்லாம் பிடுங்கி வச்சுன்னு இருக்க? வண்டியெல்லாம் பிடிங்கிட்டு அவள் சாவியெல்லாம் கொடுக்க மாட்டேன்னுட்டு நீ என்ன திட்டினி? அவன் தான் வந்து அழுதா. ஓ, அதுக்குள்ள வந்து கோய் முட்டிட்டாளா உங்ககிட்ட? அவ என்ன பண்ணா தெரியுமா? அவ பண்ணது நியாயமா? உன் பொண்ணு பேசின பேச்சுக்கு உங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். எங்ககிட்ட பேசாத அளவுக்கு என்னம்மா? ஏன்னா அவன் தான் பணம் கேட்டா. சரி, நீங்களே சொல்லுங்க. பணம் கொடுத்து அமிச்சிங்களா? அது யார் பணம்? பணம் உங்க அப்பா பணம் தான். என் அப்பா பணம் தானே. என் அத்தை நான் உங்ககிட்ட கேட்டதானே ஆசையா கொடுத்தீங்க தானே எனக்கு. அவ என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா தெரியாதா? இது மட்டும் சொல்லலையா உங்ககிட்ட? அந்த பணத்தை எடுத்துன்னு வந்து 7 பைசா வட்டிக்கு என்கிட்ட கேக்குறா. அது வட்டி ஏத்திக்கிட்டே போறா. இது எந்த விதத்துல நியாயம் அத்தை? வட்டின்னு நான் சொல்லவே இல்லையா? நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வாமான்னா நான் சொல்லி விட்டேன். இப்ப தெரியுதா உன் பொண்ணை பத்தி? அவ்வளவு கேவலமா பேசுது. எப்பத்துல இருந்து இப்படி கத்துக்கிட்டீங்க நீங்க? சொந்தக்காரங்கிட்டே வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது. நான் வட்டின்னு சொல்லல. எடுத்து போய் ராதா கிட்ட கொடுத்துட்டு வாமா அப்படின்னா நான் சொல்லி விட்டேன். நான் உங்களை பார்க்க வந்திருந்தா அவ இங்க வந்திருக்கா. அந்த காசை வச்சு நீங்க உங்ககிட்ட பேசுறது அவளுக்கு தெரியல. அந்த காசு வச்சு என்கிட்ட ஏமாத்துறா வந்து. யாருத்த ஒத்துப்பா? நான் வட்டின்னே சொல்லல. நீ வட்டி வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வட்டி வேணாமா, நீ காசு கொடுத்துட்டு வாமா ராதாவை பார்த்து. காசு இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பண்ணியிருந்தா நீங்க என்ன கேட்டிருப்பீங்கன்னு? எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பீங்க. நானா போனா போது அத்தை பொண்ணு மன்னிச்சு விட்டேன் தெரியுமா? கொஞ்சம் கூட என் மேல இறக்கமே இல்லாம பேசினா. உன்னால ஆனதாச்சு பாத்துக்கொடின்னு சொன்னா. அவ்வளவு சண்டை. அவ வந்து என்ன சண்டை போட்டா? நீ என்ன ஏண்டி காசு கொடுத்தா? என் கையில காசு கொடுத்ததால என்ன வந்து சண்டை. ஏதோ குடும்பத்துல கஷ்டப்படுறோம், கஷ்டப்படுறதுனால தானே கேக்குறோம். அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிப்பீங்களா? ஏன் இதெல்லாம் உங்க பொண்ணுக்கு நீங்க சொல்லி வளர்க்க மாட்டீங்களா? இப்ப வந்து வாராதா வாமானா எப்படி பேசுவாங்க? அப்பா மாதிரி உனக்கு கோவம் வருது. என் மேல கோவப்பட்டு நான் என்ன பண்றது? அத்தை கொடுத்துதான் விட்டேன். அத்தை என்னோட கோவத்துல நியாயம் இருக்கு அத்தை. நான் கோவப்படுறேன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு அத்தை. எனக்கு உங்களை விட்டா யார் அத்தை இருக்கா? உங்க பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்படினால என் ரத்தம் ஆச்சாமா, என் அண்ணன் பொண்ணு. நான் அதனால தான் கொடுத்து விட்டேன் நான் பணம். என்ன மனுஷன்? நான் வந்து நான் உங்க முகத்துக்காக தான் அதை பாக்குறேன். இல்லைன்னா அவளை உண்டுல பண்ணிருப்பேன். சும்மா என்ன வண்டியை பிடுங்கனா சாவி பிடுங்கனா இதை பத்தி மட்டும் பேசுறீங்க. என்னென்ன சவால் விட்டு போனா தெரியுமா? உங்க முகத்துக்காக தான் நான் பாக்குறேன். அதெல்லாம் இப்போ 2 பேரும் நம்ம அதெல்லாம் விடுங்க அத்தை. எனக்கு அவெல்லாம் பெருசு கிடையாது. நீங்க தானே எனக்கு சாப்பாடு விட்டு வளர்த்தீங்க. உங்க இடுப்புல தூக்கி வச்சுட்டு எனக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டினீங்களா இல்லையா? என்னடா ஏ நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க முகமும் என் முகமும் ஜாட ஒன்னா சேருதா? அவ முகம் சேருதா? இல்ல. அப்புறம் நீங்க எனக்கு தானே பேசணும். உனக்கு தான் சப்போர்ட் பண்றேன் நான். ஒண்ணுமா என் பொண்ணை பத்தி நான் ஒன்னும் சொல்லல. அத்தை நான் உங்களை சொல்லல அத்தை. அத்தை நீங்க ரொம்ப தங்கமானவங்க அத்தை. உங்க குணம் மாதிரி யாருக்கும் இருக்காது. நான் உங்களை சொல்லவே மாட்டேன் நானு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அத்தை. நம்ம ஒரே ரத்தம்டா. நம்ம எப்படி வேற போக முடியும்? ஒரே ரத்தம் ஒரே இது. அண்ணன் பொண்ணாச்சு, நான் விட்டு கொடுக்க முடியுமா? நான் வந்து உங்களோட முகத்துக்காக தான் பாக்குறேன். இல்ல அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன் நான். அத்தை நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அட தத்தியம் பிடிச்ச போக என்னமா இதெல்லாம் பழகும்? பொம்பளை இது இல்லாம மொத்தம் என்ன பொம்பளை கொடுக்க கூடாது? நான் கண்ணத்துல கொடுப்பேன், பரவாயில்ல பரவாயில்ல, காதுல கொடுப்பேன்.
நெத்தியில கொடுப்பேன். இதெல்லாம் என்ன பழக்கம் இது? இதுதான் என்னத்த தப்பு? தப்பு இல்லதான். நம்ம பொம்பளை எப்படி கொடுக்குறது? அதெல்லாம் கொடுக்கலாம். சரி அதை விடுங்க. இந்த ரெட்டோட செயின் உங்க கழுத்துல இருக்கிறதோட என் கழுத்துல இருந்து அழகா இருக்கும் அத்தை. அட வெக்கம் கட்டுவீங்களா? பரவாயில்ல, இதுக்குதான் நீ இத்தனை முத்தம் வச்சியா? ஐயா அப்படியெல்லாம் இல்ல அத்தை. நான் அதுக்காக ஒன்றும் நான் ஐஸ் வைக்கல. நீங்க வேற. உங்களை ரொம்ப பிடிக்கும் அத்தை எனக்கு. என் அம்மா அப்பா விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். என் அத்தைனா அத்தை தான். செல்லக்குட்டி. இதுல ஒண்ணும் குறைச்சலடா. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. நான் அத்தை கொஞ்சம் வேற யார கொஞ்சம் அத்தை? கொஞ்சம் தாண்டா அத்தை, கொஞ்சம் வேண்டியதுதான். அதுக்குன்னு ஒரு அளவு இல்லாத ரொம்ப கொஞ்சிரியே. நான் பாசம் இல்லாம வேற யாரத்தான் உன் மேல பாசமா இருப்பா? சரி, அதெல்லாம் என்ன சாப்பிட்ட காலையில? நான் சாப்பிடவே இல்லை அத்தை. நானு ஏன் சாப்பிடவே இல்லை? இவ்வளவு நேரமா சாப்பிடாது இருக்கிறியா? யார் எனக்கு சமைச்சு தருவா? நான் சாப்பாடு நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். நீங்க வரதே எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நீங்க எடுத்துட்டு வருவீங்க? நானே அவளுக்கு தெரியாதுதான் வந்தேன். அவளே எங்க தேடுவாளோ தெரியல. நீங்க எங்க அப்பாவோட பணம் நீங்க தானே வச்சிருக்கீங்க. நான் கேட்ட உடனே எனக்கு 50,000 கொடுத்தீங்க. இப்ப எனக்கு ஒரு செலவு ஆச்சு இல்ல. இப்ப எனக்கு திரும்ப வேணும்னா நான் யாருக்கிட்ட கேட்பேன்? அத்தைகிட்டே கேளு நீ. நான் உங்ககிட்ட தானே கேட்பேன் அத்தை. எனக்கு இன்னொரு 50,000 பணம் வேணும் அத்தை. எனக்கு கொஞ்சம் இரு, அவளை கொஞ்சம் சமாளிச்சுட்டு நான் அப்புறம் உனக்கு பணத்துக்கு நான் சொல்றேன். போங்க அத்தை. அப்ப கூட நீங்க அவகிட்ட தான் கேட்பீங்களா? அப்ப நான் முக்கியம் இல்லையா உங்களுக்கு? இருந்தாலும் அவ கூடயே இருக்காடா. அவளை கேட்டுதான் நான் எதுவும் பண்ண. நீங்க இந்த மாதிரிலாம் பேசுவீங்கன்னு நினைச்சிருந்தா நான் இவ்வளவு பாசமா உங்ககிட்ட இருந்திருக்க மாட்டேன். அத்தனையும் நடிப்பா. பாசமா இருக்க வேணும் தான். நம்ம யாரு ஒரே ரத்தம். ஒரே ரத்தம்னு சொல்றீங்க. நீங்க கல்யாணத்துக்கு வாங்குனீங்களா ஒட்டியானம்? அது கொடுத்தா கூட நான் அடக்கடையில வச்சு நான் 50,000 எடுத்துப்பேன்ல. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அந்த ஒட்டியானம் வேணும் உனக்கு? வேணும் அத்தை. சரி இரு, நான் கொடுக்குறேன். நான் அத்தை சத்தியமா தருவீங்களா? தருவேன். நீங்க அவளெல்லாம் பாக்காதீங்க அத்தை. நான் தான் உங்களை மாதிரியே இருக்கேன். பாருங்க, ஜெராக்ஸ் ஒரே மாதிரி இருக்குமா இல்லையா? ஒரே மாதிரி தான் இருக்கும். சும்மா எப்ப பார்த்தாலும் பொண்ணுகிட்டயே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அவளை ஒண்ணு கேட்கணும்டா. அப்புறம் அவ கையில் தான் இருக்கிறேன் நானு. சரி, நீங்க வந்திருக்கீங்க, என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. என்ன சமைக்கிட்டோம்? நான் நீ ஏன் இன்னும் எதுவும் சாப்பிடலன்ற? வா, 2 பேருமே சேர்ந்து சமைப்போம். நாசமா போச்சு போ. அப்ப நம்ம சேர்ந்து சமைக்கலாமா? சரி நீங்க இருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். ஆட்டு தலை வாங்கிட்டு வரணுமா அத்தை? வாங்கிட்டு வா. அது வாங்கிட்டு வந்துட்டா? ஆட்டு காலும் வாங்கிட்டு வா. பாய வச்சு சாப்பிட்டுடலாமா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அத்தை. உன் பொண்ணை நம்பியே போவாதீங்க அத்தை. நான் இருக்க அத்தை உங்களுக்கு பொண்ணா. என்னை விட யாரத்த உங்களை பாசமா பாத்துப்பாங்கடா. நீயும் பாத்துப்ப, நல்லா பாத்துப்பாதான். நீ பாத்துப்ப, அவளும் பாத்துப்பா. அப்ப நான் கேட்டா மட்டும் ஒட்டி எனக்கு தரவே மாட்டீங்க. தரேன் நான் தரேன். சரி, போன மாசம் புதுசா கொலுசு வாங்குனீங்களாமே? வாங்கினேன். நியூ டிசைன் வந்துச்சாமே? ஆமா. எங்க காணோம்? அது போட்டு வரல? போடலையே, நான் போட்டு வரல. இதுவே நல்லா தான் இருக்கு. என்ன பண்ணின்னு இருக்க நீங்க? அமுகு டுமுகு அமால் டுமால்.